சேனல் பீப்புள் நம்மளோட வரு அது மட்டும் இல்லாமல் நம்ம நிக்கோலஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ திருமணம் விழா அப்படின்றது நடைபெற்றுட்டு இருக்கு. கடந்த ஒரு 2-3 நாளாகவே வந்து சோஷியல் மீடியாவே களை கட்டிகிட்டு இருக்க ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து இது இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து நம்ப முடியாமல் இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நாளாகவே வந்து இன்விடேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், எங்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து பட்டை கிளப்பிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். இன்னப்பா இது ஒரு திருமணத்தை இவ்வளோ கோலாகலமாக நம்ம திருவிழாமே நடத்துறீங்களேப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்பவே பிரமிச்சு போயிருந்த லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வருவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்ததாகவும் அதை வந்து நம்மளுடைய நிக்கோலஸ் கிட்ட சொல்லியிருக்கிறதாகவும் அதை அவங்க நிறைவேற்ற ட்ரை பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்களாம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வருவுக்கு முதல்ல வந்து போட்டில் திருமணம் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே இஷ்டமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்துச்சாம். போட்டா அப்படின்னு கேட்டால் எஸ், அவங்களுக்கு வந்து போட்டில் வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்றது மிகப்பெரிய வந்து ஒரு ஆசை கனவாக இருந்திருக்கிறது. இது என்னப்பா போட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாய்லாண்டில் வந்து திருமணம் அப்படின்றதுனால அது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி, வந்து ஒரு மொத்தமாக வந்து வேறு கல்ச்சர், இந்தியன் கல்ச்சரில் இருக்க போகிறதில்ல, எஸ்பெஷலி தமிழ்நாடு கல்ச்சர்ஸில் கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் வந்து நம்ம வந்து இந்த மணமேடை அதெல்லாம் வச்சு திருமணம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து போட்டில், அதாவது வந்து நடுவில் கப்பலில் வந்து அப்படியே போய்கிட்டே நின்றுக்கிட்டே வந்து தாலி கட்டி வந்து எல்லாமே வந்து கொண்டாடுற மாதிரியும், அப்படியே வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து பக்கத்துலேயே வந்து போட்டில் வந்து என்னோட எல்லாமே வந்து கூட்டு வரா மாதிரியும், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் யாருமே இது வரைக்கும் அதை அட்டம் பண்ணியிருக்கூட மாட்டாங்க, நினச்சி பார்த்துருக்கூட மாட்டாங்க. அதை நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம விஷயத்தில் நம்ம கல்யாணத்தில் நம்ம நிறைய விஷயங்களை சாதனையாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இதையுமே நம்ம வந்து ஒரு விஷயமா பண்ணோம் அப்படின்னா இது வந்து பெரிய பேசும் பொருள் ஆகும், ரொம்பவே சூப்பருக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வரும் ஆசைப்பட்டிருக்காங்களாம். அதை பார்த்து நிக்கோலஸும் வந்து கேட்டுட்டல பாரு பட்டை கலப்புறம் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து போட்டில் திருமணம் அப்படின்றது வந்து நடைபெற போகுது. அது எந்த அளவுக்கு உண்மையான விஷயமா இருக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக அதை பேச்சோடு நிறுத்திடுவாங்களா இல்லை பண்ணி காட்டுவாங்களான்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமியோட கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ஆவலாக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணிட்டு போங்க. மேலும் இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.